ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம மாங்காய் வச்சு ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். மாங்காய் பச்சடி பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாங்காய் சீசன். எல்லார் வீட்லேயும் மாம்பழம் வாங்குவீங்க. அதில் ஒரு மாங்காய் வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் கிடையாது, மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த சைஸ்க்கு நான் இப்போ அளவு இன்க்ரீடியன்ட் எல்லாமே சொல்கிறேன், அதே அளவு போட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பெருசாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எல்லாமே கூட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த கீழே இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு தோல் சீவிக்கலாம். தோலோடு போட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக டேஸ்ட் இருக்காது. பிகாஸ் அது என்ன ஆகும்னா துவப்பாக இருக்கும். தோல் வேக நீங்கள் தோலை சீவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா தோலை சீவி எடுத்துக்கோங்க. தோலை சீவி எடுத்ததுக்கப்புறம் இப்போ அதை ஒரு குட்டி குட்டி க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய க்யூப்ஸாகவும் கட் பண்ண வேணாம், குட்டி குட்டியாகவும் கட் பண்ணாதீங்க. மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாங்காய் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 4 வரமிளகா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஒரு 10 கருவேப்பிலை இலை. இப்போ ஒரு கடாயில் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ரொம்ப வேணாம் இந்த பச்சடிக்கு, அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் குறைக்கணுனாலும் குறைச்சிக்கோங்க. இப்போ ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து போட்டு கடுகு உளுந்து நல்லா பொரிய விடுங்க. அந்த உளுந்து சிகப்பு நிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதை சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. நீங்கள் ஹையில் இந்த பச்சடி பண்ணும்போது வைக்காதீங்க. சிம்மிலே வச்சு நல்லா பண்ணியிருக்கப்புறம் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வரமிளகா, 4 வரமிளகாவை போட்டுக்கோங்க. போட்டு அந்த விதை எதையுமே எடுத்துடாதீங்க, விதையோடு போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக காரத்தோடு இருந்தால் தான் இந்த பச்சடி நல்லாயிருக்கும். வரமிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மாங்காய் சீக்கிரமே வெந்துடும், அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த பச்சடிக்கு உப்பு ஜாஸ்தியாக போடாதீங்க, அவ்வளோவா நல்லா இருக்காது. கொஞ்சமாக டேஸ்ட் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு போடுறோம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மாங்காய் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அந்த கலர் வித் டேஸ்ட்டுக்காக தான் மஞ்சப்பொடி போடுறோம். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை என்னால் ஷூட் பண்ண முடியல. தம்பி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தனால என்னால் பண்ண முடியல. நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை 1.5 டம்ளர் கூட ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா மாங்காய் சீக்கிரமே வெந்துடும். அதே மாதிரி டக்குன்னு குழஞ்சி கீழே ஃபுல்லாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கிண்டி எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ கொஞ்சம் தண்ணி இன்னும் இருக்குது. சரி, நம்ம மூடி வச்சு நல்லா மறுபடி கிண்டி விட்டு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி இருக்கும். அந்த மாங்காவும் நல்லா வெந்து சாஃப்டான இதாக இருக்கும், பதத்தில் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வெல்லம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். என்கிட்ட வெல்லம் இல்லை, அதனால் நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். போட்டு நல்லா அதையும் கிண்டி விட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வரும், மெல்ட்டாகி வரும். அது வரைக்கும் நல்லா மெதுவாக சிம்மில் வச்சு கிண்டிக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி கெட்டி கெட்டியாக. நல்லா சிம்மில் வச்சு நல்லா பரட்டி விட்டு நல்லா கிண்டுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது.
இப்போ நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் நல்லா வச்சு நல்லா கிண்டுனேன், நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ், கரெக்டான பக்குவமும் கூட. லைட்டாக கொலப்போட அந்த மாங்காய் 1-2 பீஸ் இருக்கும். அந்த வத்தல், அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. பால் சாதம், தயிர் சாதம், அதுக்கு எல்லாமே இது செம காம்பினேஷன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். பால் சாதத்துக்கெலாம் நீங்கள் சைடில் வச்சு கொடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வெயில் காலம்தான், நீங்கள் நிறைய தயிர் சாதம் கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு. அதுக்கு என்ன சைடுக்கு வச்சு கொடுக்கன்னு ரொம்ப யோசனையாக இருக்கும். சிலர் உருளைக்கிழங்கு கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாங்காய் பச்சடி மட்டும் வச்சு கொடுத்து பாருங்களேன், உங்கள் குழந்தைங்க இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களும் இதை நல்லாவே சாப்பிடுவாங்க. இப்போ மாங்காய் சீசன் போயிட்டுருக்கு. சீசன் டைமில் இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கிட்டா தான். ஓகே, நம்ம இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.